Hello students, நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து ஒர்க் இன்ஜின் பவரோட எல்லா தியரி ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, எந்தெந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரிலேஷன்ஸ் ஞாபகம் இருக்கணும் அது எல்லாத்தையுமே பார்த்து ஃபுல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அஸ் யூஷுவல் அதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் எல்லாமே இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எ பார்ட்டிகல் மூவ்ஸ் so that its position vector is given by vector r is equal to cos omega t x cap plus sin omega t y cap. சரி, பொசிஷன் வெக்டார் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. இது வந்து மோஷன் பிளேன்லேயே நம்ம வந்து பார்த்துருந்தோம். என்னென்னா இந்த மாதிரி கொசைனையும் கொசைன் காம்பனண்ட் வந்து எக்ஸ் கேப்லையும் ஐ கேப், இந்த இடத்துல எக்ஸ் கேப் ஐ கேப் ரெண்டுமே சேம் தான். அது பார்க்கும்போது நம்மளுக்கு புரிஞ்சிருக்கணும். கொசைன் காம்பனண்ட் வந்து ஐ கேப்லையும் சைன் காம்பனண்ட்டை ஒய் கேப்லையும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது எதோட ரிலேஷன் மாதிரி வரணும்னா சர்க்கிள் இல்லை எலிப்ஸுக்கு வந்து வரணும். ஓகே, அது சர்க்கிளாக எலிப்ஸா அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அந்த முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் வந்து என்னவா இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கணும். ஸோ காஸ் ஒமேகா கொசைன் ஒமேகா டி, அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டோட கோஎஃபிஷியன்ட்டுமே சேமாக இருந்துச்சு. அப்படிங்கும்போது இந்த இடத்துல கொசைனுக்கு முன்னாடி ஒன்று தான், சைனுக்கு முன்னாடியும் ஒன்று தான். இது ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எப்படி கன்சிடர் பண்ண முடியும்னா இட் இஸ் சர்க்கிள். ஓகே, அதே இது வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம எலிப்ஸ் மாதிரி அதை கன்சிடர் பண்ணணும். ஸோ அது எல்லாமே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம இதில் பார்ப்போம் அப்படின்னா ஆசிலேஷன்ஸ் அண்ட் வேவ்ஸ் வரும்போது நமக்கு தேவையானது ஃபுல்லாமே பார்த்துடலாம். இப்போதைக்கு இந்த ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து மோஷன் பிளேன்லேயே ஃபுல்லாமே பார்த்தா தான் ஃபைன். அப்போ வந்து இதை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடணும் இது என்ன, இது வந்து சர்க்கிள் ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருந்துருக்காங்க அப்படிங்கிறது. வேறு ஒமேகா இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டியில் வந்து ஸ்பின் ஆகுது. கொசைன் சைனுக்குள்ளே வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கேன் இட் இஸ் அ ட்ரிக்னாமெட்ரிக் திங். அப்போ உள்ளே வந்து நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா தீட்டாவில் தான் வரணும். அப்போ உள்ளே வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்கன்னா தீட்டான்னு போடுறதுக்கு பதிலாக ஒமேகா டீன்னு போட்டிருக்காங்க. ஓகே, அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை டைம். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்டூ டைம். அதனால் வந்து நம்மளுக்கு தீட்டாக்கு பதிலாக ஒமேகா டீன்னு போட்டிருக்காங்க. ரைட்டு, ஃபைன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? கீழே கொடுத்துருக்கல மேலே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி கீழே வந்து எது வந்து ட்ரூ அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன். அகைன் வந்து நான் திருப்பி வந்து ஃபுல்லாக டெப்த்தாக சொல்லலை, ஏன்னா மோஷன் பிளேனில் தியரி ஃபுல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஃபைன். இது பார்க்கும்போதே தெரியணும் திஸ் இஸ் சர்க்கிள். கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்பின் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மோஷன் வந்து சர்க்குலர் மோஷனில் இருக்குது. கிளாக் வைஸில் ஸ்பின் ஆகுதா ஆன்டி கிளாக் வைஸில் ஸ்பின் ஆகுதா அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் காம்பனண்ட்டுக்கு வந்து கொசைன் வந்துருச்சு அப்படின்னா நார்மல் தீட்டா மாதிரி. நார்மல் தீட்டா நம்ம எப்போவுமே ஆன்டி கிளாக் வைஸில் தான் எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ அப்போ இது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. ஃபைன், அதுவுமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸ்பின்னாக அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்பின்னாக அப்புறம் டேரக்ஷன் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருக்க போகுது. ஃபைன், இதில் மேலே உள்ளது எல்லாமே புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆப்ஷனை வச்சு நம்ம வந்து எந்த மேலே கொடுத்துருக்கல விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ இதை கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அப்போ கரெக்ட் ஆன்சர் ட்ரூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்களா இல்லை ஃபால்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்களாங்கிறது நம்ம வந்து எப்போவுமே வெரிஃபை பண்ணுறது தான். ஸோ இங்கே வந்து ட்ரூ ஆப்ஷன் வந்து எது அப்படிங்கிறத நம்மளோட ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் 1ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெலாசிட்டி இஸ் பெர்பெண்டிகுலர் டு வெக்டார் ஆர். அது பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து தெரியும் ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் பேத்தில் போகுதுன்னா நம்மளோட வெலாசிட்டி வெக்டாரும் ஆர் வெக்டாரும் நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக தான் இருந்திருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அண்ட் ஆக்சலரேஷன் இஸ் டேரக்டட் டுவர்ட்ஸ் த ஆரிஜின். கரெக்ட். ஏன்னா திஸ் இஸ் சர்க்குலர் மோஷன். அப்போ ஆக்சலரேஷன் வந்து இட் வில் பி டேரக்டட் டுவர்ட்ஸ் த ஆரிஜின். அப்போ பார்க்கும்போதே ஆப்ஷன் 1 தான் ஆன்சர்னு தெரியுது. மற்றதில் என்னென்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். Velocity is perpendicular to vector r and the acceleration is directed away from the origin. Velocity வந்து perpendicular, okay. Directed away from the origin, no, it is directed towards. அப்போ option 2 வந்து தப்பு. Third one, velocity and direction both are perpendicular to r vector, அதுவும் தப்பு. ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் வந்து velocity and acceleration both are parallel to vector r, அதுவுமே வந்து தப்பு. ஃபைன். The answer for this question is option 1. இந்த கொஷின் வந்து ஆக்சுவலாக மோஷன் பிளேன்லேயே வந்துருந்துருக்கணும். ஸோ இந்த இதில் இருந்திருக்கு அப்படியே பார்த்தாச்சு. ஓகே, புரிஞ்சிருக்கணும் இது. ரைட், லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். இந்த செகண்ட் கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துருந்தோம்ல இந்த டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின். ஓகே, நம்மளுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தியரி பார்க்கும்போது 2 டைப் ஆஃப் ப்ராடக்ட் வந்து வெக்டார் ப்ராடக்ட்டில் வந்து வரும். ஒன்று வந்து என்னென்னா டாட் ப்ராடக்ட் ஆர் ஸ்கேலார் ப்ராடக்ட். இல்லை அப்படிங்கும்போது கிராஸ் ப்ராடக்ட்னு வரும். அதோட இன்னொரு பேர் வந்து என்னென்னா இட் இஸ் வெக்டார் ப்ராடக்ட். ஓகே, ஸோ கிராஸ் ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் சாப்டர் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸில் வந்து பார்ப்போம். இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா டாட் ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி எப்படி நம்ம சம் சால்வ் பண்ணுறது மட்டும் பார்த்துக்கோம். ஓகே, சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸில் இதே பேட்டர்னில் 1-2 சம்ஸ் வந்து வரும். ஓகே, எப்படி கிராஸ் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுன்னு. ஸோ அது அதில் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ டாட் ப்ராடக்ட்னு வரும்போதே நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஹிண்ட் வந்து வெளியில் வந்துடும். என்ன அப்படின்னா டாட் ப்ராடக்ட்டில் பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட் வந்து இட் கிவ்ஸ் மீ த ஆன்சர் 0. ரைட், பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட் வந்து ரெண்டுமே எப்போவுமே நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் வந்து 0வாக இருக்கும். இது நம்மளுக்கு வந்து தெரியும். ரைட்டு, அப்போ வந்து இங்கே வந்து எப்போவுமே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்த்தோகனலாக இருக்குது. அப்போ வந்து அன்னோன், அந்த வெக்டாரோட அன்னோன் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இல்லை கொஷின் வந்து வரும். ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேனோ அதே மாதிரி இந்த கொஷின் இருக்கும். நான் சொன்ன மாதிரி பேட்டர்னில் சால்வ் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். சரி, பார்க்கலாமா? If vectors
வெக்டார் A is equal to cosine omega t I cap plus sin omega t j cap. ஒரு வெக்டார் A இருக்குது, cosine omega t I cap, sin omega t j cap, right? And vector B cos omega t by 2 I cap and then sin omega t by 2 j cap. ரெண்டு வெக்டார் இருக்குது, are functions of time, correct? Okay. Then the value of t with which they are orthogonal to each other. அப்போ இந்த ரெண்டு வெக்டாரும் எப்போ வந்து ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்த்தோகோனல் அப்படின்னா இட் இஸ் பெர்பெண்டிகுலர், ரைட்? இது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சரி, பெர்பெண்டிகுலராக இருக்கணுங்கிறத நான் வந்து இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ எப்போ வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குன்னா டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். டாட் ப்ராடக்ட் பண்ணி ஆன்சர் வந்து 0 வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு காம்பனண்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருந்தால் மட்டும்தான், ரெண்டு வெக்டார் பெர்பெண்டிகுலராக இருந்தால் மட்டும்தான் என்னோட டாட் ப்ராடக்ட் வந்து 0க்கு ஈக்குவலாக வரும். வேறு எந்த சிச்சுவேஷன்லையும் ஈக்குவலாக வராது. ஓகே, மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக இருக்கணும். பாசிட்டிவாக இருந்துட்டு போகுது, நெகட்டிவாக இருந்துட்டு போகுது, அது தேவையில்லை. சரி, இப்போ நம்ம சொன்ன மாதிரி இதை வந்து போட்டலாமா? ஸோ டாட் ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? ஐஐயை மல்டிப்ளை பண்ணு, ஜேஜே மல்டிப்ளை பண்ணு, ஆட் பண்ணு. ஸோ சைன்ஸ் வந்து டாட் ப்ராடக்டோட ஆன்சர் வந்து இட் இஸ் அன் ஸ்கேலார் 1. அதனால தான் அதுக்கு இன்னொரு பேர் வந்து என்னென்னா இட் இஸ் ஸ்கேலார் ப்ராடக்ட். அதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாமா? ஓகே, அப்போ கொடுத்துருக்க டேட்டா வச்சு நம்ம என்ன எழுத முடியும் அப்படின்னா வெக்டார் A டாட் வெக்டார் B which is equal to 0. ஓகே, டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 0, ரைட்டு. அதுக்கப்புறம் வெக்டார் A வந்து நம்ம வந்து என்ன சேஞ்ச் பண்ணலாம்? மேலே உள்ளதால் ரீப்ளேஸ் பண்ணிட வேண்டியதான். அப்போ you are going to have cosine omega t I cap, ஓகே, ப்ளஸ் sin omega t j cap. இதை வந்து எதால் டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க இன்னொரு காம்பனண்ட் cosine omega t by 2 அப்படி எழுதுனா திருப்பி இன்னொரு தடவை. ஸோ you're going to have cosine omega t by 2 I cap plus sin omega t by 2 j cap which is equal to 0, ரைட்டு. இதில் வந்து நம்ம வந்து ஈக்குவல்ஸ் டு 0 வந்து என்ன? இட் இஸ் பெர்பெண்டிகுலர், ரைட்டு. ஐஐ காம்பனண்ட்டே ஜேஜே காம்பனண்ட்டே ஒன்று ஒன்றா கன்சிடர் பண்ணலாமா? ஐஐ மல்டிப்ளை பண்ண வேண்டியதான், ஜேவையும் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து என்னென்னா மல்டிப்ளை பண்ணி ஜஸ்ட்டு சால்வ் பண்ணால் இட் இஸ் இனஃப். ஓகே, அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னா ஜஸ்ட் இன்னும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்போ யூ வில் ஹேவ் cosine omega t I கேப்பா, அதோட மல்டிப்ளை ஆகுது அப்படின்னா யூ வில் ஹேவ் அகெயின் ஒன் cosine omega t by 2. நம்மளோட ட்ரிக்னாமெட்ரிக் ரிலேஷன் வந்து இதில் யூஸ் ஆகும். ப்ளஸ் sin omega t plus sin omega t by 2 which is equal to 0. sin omega t plus into sin omega t by 2. ஓகே, ஸோ அப்போ இது ஃபுல்லாமே ஒரு செட்டு, முன்னாடி உள்ளது ஃபுல்லாக ரெண்டையுமே நம்ம வந்து ஏன்னா சைன்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் தானே, அப்போ வந்து நடுவில் ப்ளஸ்ஸு விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு உனக்கு வந்து cos A cos B. ஓகே, பார்க்கும்போது ஒமேகா டி இருக்குது, அங்கேயும் ஒமேகா டி இருக்குது, அங்கேயும் ஒமேகா டி பை 2 இருக்குது. அப்போ அங்கே அடுத்ததுலேயும் ஒமேகா டி பை 2 வந்து இருக்க போது அப்போ வந்து இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? cos A cos B ப்ளஸ் sin A sin B is equal to 0. அப்போ இது எந்த ரிலேஷனோட மேட்ச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டா வில் கெட் த ஆன்சர். ஓகே, இது வந்து அப்போ எதில் மேட்ச் ஆகும்? ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம வந்து ஃபோர்த்தாக ஒரு ரிலேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம்ல, ரெண்டையுமே ஆட் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதோட ரிலேட் ஆகும். ஓகே, அந்த 5 ரிலேஷன்ஸையுமே ஃபஸ்ட்டு 3 வந்து கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணியே வச்சுருந்துருக்கணும். ஏன்னா சம்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஹேண்டியாக இருக்கும். நம்ம அந்த ரிலேஷன் பார்க்கும்போதே சொல்லியிருந்திருப்பேன் அது யூஸ் ஆகும்னு. ஃபைன், அப்போ இது வந்து எதில் வந்து யூஸ் ஆகும்? இதில் எந்த ரிலேஷனோட நம்ம மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னா ஃபோர்த் ரிலேஷனோட மேட்ச் பண்ண முடியும். அப்போ வந்து இது எதுக்கு ஈக்குவல்னா cosine A minus Bக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக வரும், which is cos A cos B plus sin A sin B வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா cosine A minus Bக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கும். அப்படியே நம்ம எடுத்து உள்ளே சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? அப்போ சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா cosine A minus B, அப்போ வந்து ஒமேகா T, ஓகே, மைனஸ் B தானே, அப்போ மைனஸ் ஒமேகா டி பை 2 which is equal to 0. இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்லேருந்து ப்ரொசீட் பண்ணவே முடியாது. தேர்ஃபோர் அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரிலேஷன்ஸை கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணி தான் வச்சுருக்கணும். ஓகே, நோ அதர் ஆப்ஷன் இஸ் லெஃப்ட். ஃபைன், அப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா cosine omega t minus 2 is equal to 0. அப்போ cosine வந்து அந்த சைடு போயிடுச்சுன்னா cosine inverse of 0. அப்போ cosine inverse வந்து எதுக்கு வந்து 0 கொடுத்துருந்துருக்கும்? ஆங்கிளில் cosine pi by 2 வந்து 0, ரைட். cosine 0 வந்து 0 டிகிரி வந்து நம்மளுக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும் அப்படின்னா 0க்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும். pi by 2 தான் நம்மளுக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும்னா 1க்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும். இங்கே நம்ம வந்து இன்வர்ஸ் தலையில் போகிறோம். அப்போ 1ஓட வேல்யூ என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா pi by 2. நம்ம யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்லேயே பார்த்துருக்கோம். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் டிகிரியில் வந்து போடக்கூடாது. மேத்தமெட்டிக்கலாக நம்ம டிரைவ் பண்ண போகிற குவான்டிட்டி வந்து இட் வாஸ் ரேடியன். ஆனால் நம்ம ஃபிசிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம கொண்டுட்டு வந்தால் தான் என்னென்னா டிகிரி. தேர்ஃபோர் இங்கே 19 போட்டக்கூடாது. இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் 5 by 2. புரிஞ்சிருக்கணும்.
ஓகே. அப்போ கொசைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 இஸ் பை பை 2. ஓகே, அது ஃபினிஷ்ட். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னா வி ஹேவ் லைக் உள்ள அந்த ரிலேஷன் மட்டும்தான் இருக்குது. அது ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி இங்கே டி தான் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரீஅரேஞ்ச் பண்ணி டீயை ஃபைண்ட் அவுட் பண்ணிட வேண்டியதான். அப்போ இதுலேருந்து எதை வந்து காமனாக வெளில எடுக்க முடியும் அப்படின்னா ஒமேகாவை காமனாக வெளில எடுத்துடலாம். ஸோ யூ வில் ஹேவ் ஒமேகா ஃபைன் டி மைனஸ் டி பை 2. ஓகே, உள்ள சால்வ் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். அப்போ வந்து 2t minus t அப்போ which is t by 2. okay, t minus t half is t half which is equal to pi by 2. okay, omega. So about half வந்து it will get cancelled. அப்போ t is equal to pi divided by omega. இது புரிஞ்சிருக்கணும். okay, the answer for this question is option 1. okay, இதில் எந்த டவுட்டுமே இருந்திருக்கக்கூடாது. லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஷினும் முன்னாடி பார்த்தா அதே மாதிரி கொஷின் தான். இங்கேயும் நம்ம பெர்பெண்டிகுலரை யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு இது டாட் ப்ராடக்ட் பண்ணி ஈக்குவல் டு 0 பண்ணி நம்ம ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இங்கே வந்து என்னென்னா அன்னோன் வேரியபிள், ஒரு அன்னோன் வேரியபிள் ஆல்ஃபா வந்து அந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்குள்ளே இருக்க போகுது. ஓகே, அந்த ரெண்டு வெக்டாருக்குள்ளே இருக்க போகுது. அந்த ஆல்ஃபா என்னங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா, லாஸ்ட் டைம் போட்ட மாதிரி அப்படியே போட்டுற வேண்டியதான். ஓகே, இஃப் எ வெக்டார் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் எ வெக்டார் 2i cap plus 3j cap plus 8k cap is perpendicular to the vectors. இன்னொரு வெக்டார் கொடுத்துருக்காங்க 4i minus 4j minus 4i plus alpha k. இங்கே வந்து அந்த ஆல்ஃபா தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தென் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா இஸ். ஓகே, சரி, அப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம். இன்னர் மல்டிப்ளை அப்படியே ஐ ஃபுல்லாக டாட் ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்ண வேண்டியதான் which is equal to 0. அப்போ வந்து எல்லாமே நோன் இருக்கும், ஒரே ஒரு ஆல்ஃபா மட்டும் அன்னோனாக இருக்கும். ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா வில் கெட் தட் ஆல்ஃபா. ஸ்ட்ரைட்டாகவே போட்டோன்னே ஆன்சர் வந்துடும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 2i cap plus 3j cap plus 8k cap. இது எதோட டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 4 அந்த கொஷினில் வந்து ஃபஸ்ட்டு ஜே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐ கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ணும்போது கரெக்டாக இருந்துருக்கணும். ஏன்னா ப்ளஸ் மைனஸ் மாறிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு, ஆன்சர் மாற்றி வந்துடும். அதுவும் உள்ளே இருக்கும். 4j cap minus 4i cap plus alpha k cap which is equal to 0. ஏன்னா டாட் ப்ராடக்ட் perpendicular, therefore the answer should be 0. i எல்லாம் மல்டிப்ளை பண்ணலாமா? ஓகே, அப்போ ஐ வந்து இது தான் மல்டிப்ளை பண்ணுமா? அப்போ 2 into -4 வந்து எனக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னா -8. ஓகே, ப்ளஸ்ஸு ஜே வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 12. ஓகே, அப்புறம் 8 ஆல்ஃபா வந்து அன்னோனு ப்ளஸ் 8 ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு 0. ரைட், அதை ரீஅரேஞ்ச் பண்ணிடலாமா? அப்போ -8 + 12 is 4 அந்த சைடு போயிடுச்சுன்னா -4. அப்போ 8 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -4. அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -12. ரைட், -1/2. ஆல்ஃபா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -12 உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் ஆன்சர். இதில் ஆப்ஷனை செக் பண்ணி பார்க்கும்போது ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. ஓகே, இந்த சம் புரிஞ்சிருக்கணும், இதில் எந்த டவுட் இருக்கக்கூடாது. இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the vector sum of two forces is perpendicular. அப்போ ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. ரெண்டு ஃபோர்ஸை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா I'm going to do vector sum ஆட் பண்ண போகிறேன். is perpendicular. ஓகே, டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணிட வேண்டியதான். is perpendicular to their vector differences. அப்போ ரெண்டு வெக்டார் இருக்குது, ஆட் பண்ணால் அதோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னா it is perpendicular to their vector differences. சரி, ரைட்டு. இந்த கேஸ் த ஃபோர்ஸஸ் ஆர் F1 F2 அப்படிங்கிற ரெண்டு ஃபோர்ஸஸ் வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏபின்னு வச்சுக்கலாம், F1 F2ன்னு வச்சுக்கலாம். ஃபோர்ஸ்னால F1 F2ன்னு வச்சுக்குவோம். ஓகே, அப்போ வெக்டார் சம் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ். ரெண்டு ஃபோர்ஸஸை வந்து வெக்டார் பண்ணலாமா? வெக்டார் F1 ப்ளஸ் வெக்டார் F2. ஓகே, இது எதோட டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இஸ் perpendicular to their differences, vector differences. அப்போ டாட் ப்ராடக்ட் வித் வெக்டார் F1 மைனஸ் வெக்டார் F2. ஓகே, which is equal to ரெண்டையுமே நம்ம perpendicular டாட் ப்ராடக்ட் பண்ணுறோன்னா which will be equal to 0. நெக்ஸ்ட் வந்து இது இன்னர் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? ஸோ இந்த சைடு ஒரு வெக்டார் இருக்குது, இந்த சைடு ஒரு வெக்டார் காம்பனண்ட் இருக்குது, நடுவில் வந்து டாட் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஜென்ரலாக மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு அடிட்டிவ் டேர்ம் இருக்குது, நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னா ஒரு ப்ராக்கெட்டுக்கு வந்து இன்னர் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னர் மல்டிப்ளிகேஷன் F1 வந்து F2 உடையும், அதுக்கப்புறம் F1 வந்து F1 வந்து F2 நம்ம வந்து இன்னர் மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணலாம். பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபுல்லாக எழுதிட வேண்டியதான். ஒரு சில டேர்ம் வந்து கண்டிப்பாக கேன்சல் ஆகும். கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் வச்சு ஆன்சர் வந்து நம்ம என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ அப்போ இன்னர் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் F1 வெக்டார் வந்து பண்ணுறோம் அப்படின்னா F1 வெக்டாரும் அங்கே இருக்க போதும் F1 வெக்டார் தான். அப்போ ரெண்டுமே F1 வெக்டார் டாட் F1 வெக்டார். ஓகே, ஸோ ரெண்டுமே இட் இஸ் ஓவர்லேப்டு. ரைட், அப்போ வந்து தீட்டா வந்து இங்கே வந்து 0. ஓகே, இது வந்து நீங்கள் டாட் ப்ராடக்ட் வந்து நம்ம பண்ணும்போது நம்ம கொசைன் வந்து போடும்போது என்ன போட்டு வந்திருப்போம்? AB கொசைன் தீட்டா. இங்கே கொசைன் 0 டிகிரி இஸ் 1. அப்போ AB வந்து A ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும். ஓகே, அது ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுக்கு வந்து தெரியுது. அப்போ F1 வெக்டார் த ஹோல் ஸ்கொயர்.
சரி தானே, டாட் ப்ராடக்ட் தான் பண்ணுறோம். இது நம்ம வெக்டாரில் போட்டாலும் சரி ஸ்கேலாரில் போட்டாலும் சரி ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ஏன்னா வந்து ரெண்டுமே நம்ம கொசைன் தீட்டா வந்து இங்கே வந்து எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். சரி, இப்போ நான் என்ன சொன்னேங்கிறத சொல்கிறேன், புரியுதான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 2 காம்பனண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வெக்டார் F1 டாட் F1 வெக்டார்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம வந்து எதாவது வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் வந்து பண்ண போகிறோம். ரெண்டுமே சேம். அப்போ வந்து நம்ம வந்து என்ன எழுதலாம், AB கொசைன் தீட்டா, ரைட். அப்போ மாடுலஸ் AB வந்து F1 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுவுமே F1 போட்டுக்கலாம். கொசைன் தீட்டா ரெண்டுமே ஒரே வெக்டார் தான். அப்போ தீட்டா வந்து கண்டிப்பாக 0 டிகிரியாக தான் இருந்திருக்கணும். அப்போ தீட்டா 0னா விச் இஸ் 1. அப்போ இது எப்படி எழுதிடலாம் அப்படின்னா F1 ஸ்கொயர்னு ஸ்ட்ரைட்டாக எழுதிடலாம். ஓகே, அப்போ நம்ம வெக்டார் தூக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பில் அதை போடுறதுக்கு பதிலாக முதல்ல போட்டுற வேண்டியதான். இதை என்னென்னு போட்டுடலாம் அப்படின்னா F1 ஸ்கொயர். ஓகே, ப்ளஸ் அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து என்ன வந்திருக்கணும் அப்படின்னா F1 F2 வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோமா. ஸோ அப்போ வந்து I'll get மைனஸ், ரைட். அப்போ F1 ஸ்கொயர் மைனஸ் வெக்டார் F1 ஓகே F2 இது புரிஞ்சிருக்கணும். அடுத்தது வந்து நம்ம வந்து F2 F1 வந்து மல்டிப்ளை பண்ணுவோமா. அப்போ ப்ளஸ் வெக்டார் F1 நடுவில் டாட் ப்ராடக்ட்டு ஓகே டாட் F2. சரி தானே, இதில் ஒரு டேர்ம் வந்து மைனஸில் இருக்குது, இன்னொரு டேர்ம் வந்து ப்ளஸில் இருக்குது. F2 டாட் F1 எழுதுவோம், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி எழுதுகிறேன். ஸோ யூல் ஹேவ் F2 டாட் F1 ப்ளஸ் F2 வெக்டார், ரைட். முன்னாடியே சொல்லியாச்சு, F2 வெக்டார்னு போட தேவையில்லை. ஸோ F2ன்னு எழுதுக்க வேண்டியதான். ஏன்னா நம்மளுக்கு வரப்போகிற ஆன்சர் வந்து ஸ்கேலர் தான். அப்போ F2 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 0, ரைட். அப்போ இதில் வந்து நம்மளுக்கு வந்து A டாட் B போட்டாலும் சரி B டாட் A போட்டாலும் சரி நம்மளுக்கு வந்து வெக்டார் ப்ராடக்ட் வந்து பண்ணும்போது ஜஸ்ட்டு அந்த ப்ளஸ் மைனஸ் மாற்றி வந்தாலும் நம்ம மல்டிப்ளிகேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ யூ கோயிங் டு கெட் த சேம் ஆன்சர். ஓகே, 2 × 3 ஆனாலும் சரி தான், 3 × 2னாலும் சரி தான், ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. டாட் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் A டாட் B வில் பி ஈக்குவல் டு B டாட் A. அது பேசிக் இன்ட்யூஷன்லேயே நம்மளுக்கு வந்து தெரியும். அப்போ இந்த இடத்துல வந்து எது ரெண்டு வந்து கேன்சல் அவுட் ஆயிரும் அப்படின்னா F1 டாட் F2வும் F2 டாட் F1 இது ரெண்டுமே எனக்கு வந்து கேன்சல் அவுட் ஆயிடுது. ஸோ ஐம் ஜஸ்ட் லெஃப்ட் வித் F1 ஸ்கொயர் ப்ளஸ் F2 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ அதை ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணால் I'll get the final answer. ஃபைனல் ஆன்சர் என்னவாக இருந்திருக்கணும், F1 is equal to F2 ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ ஃபோர்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ நம்ம வந்து ஆப்ஷன்ஸை செக் பண்ணோம் அப்படின்னா என்ன வந்திருக்கு, ஆர் ஈக்குவல் டு ஈச் அதர் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, F1 is equal to F2, ரைட்டு. அடுத்த ஆப்ஷன் வந்து ஈக்குவல் டுன்னு வந்திருக்கு. ஆனால் இங்கே வந்து வெக்டாரா ஸ்கேலரா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக ஆப்ஷனில் வந்து கொடுக்கல. ஆனால் நீங்கள் ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு ஸ்கேலாரோட ஆன்சர் தான் F1 is equal to F2ன்னு எடுத்துருந்துருக்கோம். ஏன்னா நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணதுக்கப்புறமே நம்மளுக்கு வந்து ஸ்கேலார் ஆன்சர் தான் வந்திருக்கு. அந்த மாதிரி எதுவும் ஆப்ஷனில் இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணோம். ஆர் ஈக்குவல் டு ஈச் அதர் இன் மேக்னிடியூட். அப்போ தட் சீம்ஸ் டு பி த மோஸ்ட் பர்ஃபெக்ட் ஆன்சர், ரைட். ஆர் ஈக்குவல் டு ஈச் அதருங்கிறது ஒர்க் அவுட் ஆனாலும் இது வந்து வெக்டோரியலாகவும் அவங்க வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஓகே, ஸ்கேலார் மேக்னிடியூட் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணவே இல்லை. நம்ம வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வெக்டார் வந்து கிடைக்காது, நம்மளுக்கு ஸ்கேலார் ரெண்டு. அப்போ F1ஓட டேரக்ஷன், F1 எந்த டேரக்ஷன் இருந்தாலும் சரி அதோட லென்த்தும் இதோட லென்த்தும் நம்மளுக்கு வந்து சேமாக இருக்கும்போது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ ஆர் ஈக்குவல் டு ஈச் அதர் இன் மேக்னிடியூட். அப்போ வந்து இந்த மாதிரி ரெண்டு இதை எடுத்துகிட்டு சம் பண்ணி நம்ம வந்து ஒரு இதை சப்ராக்ட் பண்ணி நம்ம அது ரெண்டும் பெர்பெண்டிகுலராக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா F1 வெக்டாரும் F2 வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து எனக்கு எப்படி இருந்திருக்குன்னா சேமாக இருந்திருக்கணும். ஏன்னா நம்ம இங்கே சால்வ் பண்ணது ஃபுல்லாமே டாட் ப்ராடக்ட். தேர்ஃபோர் என்னோட ஆன்சர் வந்து எப்படி இருந்திருக்குன்னா ஸ்கேலாரில் வந்திருக்கும். அப்போ ஸ்கேலாரில் வந்திருக்குன்னா மேக்னிடியூட் மட்டும் தான் ஈக்குவல்னு சொல்லுது. ஓகே, ஸோ இது புரிஞ்சிருந்துருக்கணும். இதனால் நம்ம ஃபஸ்ட் ஒன் போடலன்னு ஃபஸ்ட்டு ஒன்று ஆர் ஈக்குவல் டு ஈச் அதர்னா எல்லாமே F1 is equal to F2னே வருது. அப்போ F1 is equal to F2னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு எல்லா டேரக்ஷன்லேருந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அந்த சிச்சுவேஷனும் இங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகும். ரெண்டுமே ஒரே டேரக்ஷன் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் கண்டிப்பாக வந்து வெவ்வேறு டேரக்ஷனில் இருந்தும் ஒரு சில சிச்சுவேஷனில் ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து எதை மட்டும் தான் கரெக்டாக வந்து ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னா அங்கே இருக்க போகிற மேக்னிடியூட் ரெண்டுக்குமே கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. ஒரு வெக்டார் ஒரு சைடில் வந்து லென்த் வந்து 2 மீட்டரில் இருக்குது, அப்போ இன்னொரு வெக்டார் இன்னொரு சைடு ஒரு லென்த்தில் வந்து 2 மீட்டரில் இருந்துச்சுன்னா அது இருக்கிற மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனில் நம்ம வந்து கரெக்டாக அது ஃபேவரபுளாக இருக்கும்போது நம்ம வந்து கரெக்டாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட வெக்டார் டிஃப்ரென்ஸும் வெக்டார் சம்மும் ஒன்றுக்கு ஒன்று நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா பெர்பெண்டிகுலராக வரும். ஓகே, ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 1 வந்து மார்க் பண்ணிடக்கூடாது. இந்த சம் வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். ஓகே, ஏன் ஃபஸ்ட் ஒன் போடல அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஆர் நாட் ஈக்குவல் டு ஈச் அதர் இன் மேக்னிடியூட். ஆர் ஈக்குவல் டு ஈச் அதர் இன் மேக்னிடியூட் ஸ்கேலர் தானே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். cannot be predicted. that is not the answer, right? So option 2 is the answer for this question. இது புரிஞ்சிருக்கணும், இதில் எந்த டவுட் இருக்கக்கூடாது. லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். இந்த சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கன்சிடர் அ ட்ராப் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹேவிங் மாஸ் 1 கிராம். ஓகே, ரெயின் வாட்டரோட மாஸ் வந்து ஓகே 1 கிராம் ஃபாலிங் ஃப்ரம் ஹைட் 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் மேலே இருந்து அது வந்து கீழே வந்து உழுகுது, ரைட்டு. 1 கிலோமீட்டர்ஸுங்கிறது நம்ம ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸுக்கு வந்து மாத்திரம் அப்படின்னா 1000 மீட்டர்ஸ். மீட்டர்ஸ் தான் எஸ்ஐ யூனிட்ஸ். அதே மாதிரி 1 கிராம் வந்து நம்ம எஸ்ஐ யூனிட்டுக்கு மாத்திரம் அப்படின்னா 10⁻³ kg. சி கன்வர்ஷன்ஸ் எல்லாமே தெளிவாக இருந்திருக்கணும். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம். ஓகே, இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட் வித் ஸ்பீட் ஆஃப் 50 மீட்டர் பர் செகண்ட். கீழே வந்து உழுவும்போது அதோட ஸ்பீட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 50 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, டேக் ஜி
கான்ஸ்டன்ட் வித் வேல்யூ ஆஃப் 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஜி வந்து 10 கன்சிடர் பண்ணுங்க கொடுத்துட்டாங்க. த ஒர்க் டன் பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் த ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் த ஏர். ஓகே, ஸோ அப்போ அது ரெண்டு ஒர்க் டன் வந்து இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் ஒர்க் டன் பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அது எப்போவுமே நடக்கிற ஒர்க் டன். ஓகே, ஆப்ஷன் வந்து பார்த்தாலே வந்து ஒன்று தெளிவாக தெரியும். ஒரு சில ஆப்ஷன் வந்து ப்ளஸில் இருக்கும், ஒரு சில ஆப்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவில் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒர்க் டன் வந்து நம்ம அந்த கன்வென்ஷன் யூஸ் பண்ணியே போடணும். ஒர்க் டன் பாசிட்டிவ் அப்படிங்கும்போது எனர்ஜி வந்து எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிலீஸ் ஆகும். ஒர்க் டன் வந்து நெகட்டிவாக இருக்கும்போது எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகும். அந்த இதில் வந்து அவங்க வந்து கேட்குறாங்க. ஒர்க் டன்னு தெளிவாக ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க, பொட்டன்ஷியல்னு கொடுக்கல. ஓகே, ஸோ ஒர்க் டன் கொடுத்துட்டாங்கன்னா ப்ளஸ் மைனஸ் வந்து நம்ம தியரி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் கன்வென்ஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட வேண்டியதான். ஒர்க் டன் பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருந்திருக்கணும்? அந்த ரெயின் ட்ராப் மேலேருந்து கீழே விழுதா, பேப்பர் மாதிரி இருந்து கீழே இருந்து மேலே போகல, மேலே இருந்தால் கீழே விழுகுது. ஓகே, பேப்பர் மாதிரி இருந்து கீழே இருந்து மேலே போகும்போது அதில் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிட்டே போயிடுச்சு. மேலே போனதுக்கப்புறம் அந்த வாட்டர் வந்து கண்டென்ஸ் ஆகிடுச்சு. அந்த சில்னஸில் வாட்டர் கண்டென்ஸ் ஆகி ஓகே, அதுக்கப்புறம் அது வந்து ரெயின்ஃபால் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வாட்டர் ட்ராப்லெட் வந்து மேலேருந்து கீழே விழுது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எப்படி இருக்குது? ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எனக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா டவுன்வர்ட். வாட்டர் ட்ராப் வந்து வெலாசிட்டி கெயின் பண்ணிட்டு தானே வருது. அப்போ இங்கே வந்து ஒர்க் டன் வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ். ஏன்னா எனர்ஜி is released, therefore it is positive. இதில் வந்து டவுட் இருந்திருக்கக்கூடாது. ஏன்னா ஃபோர்ஸோட டைரக்ஷனும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைரக்ஷன் எனக்கு வந்து எப்படி இருந்திருக்குன்னா ஒரே டைரக்ஷனில் இருந்திருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அதான ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் த ஏர்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல. இந்த இதில் சம்மந்தமே இல்லாமல் நம்மளுக்கு வந்து இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட் வித் த ஸ்பீட் ஆஃப் 50 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஏன் ஸ்பீடில் கிரவுண்டில் வந்து ஹிட் ஆகும்போது 50 மீட்டர் பர் செகண்ட்னா மேலேருந்து கீழே விழுகும்போது எல்லா கிராவிடேஷனல் எனர்ஜியுமே, எல்லா கிராவிட்டி கொடுத்த எனர்ஜியுமே அங்கே வந்து கன்வெர்ட் ஆகலை. கொஞ்சம் எனர்ஜி வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லாஸ் ஆகிடுச்சு சரௌண்டிங்க்கு. எப்படி லாஸ் ஆகிடுச்சுன்னா மேலேருந்து கீழே விழுந்துகிட்டே வரும்போது எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஏர் வந்து ட்ராக் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. ஏர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் பக்கத்தில் வந்து அப்படியே தேய்ச்சிட்டே போகுது. அப்போ தேய்க்கும் போது எனக்கு வந்து என்ன ஆகும், அந்த ஸ்பீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது சைடில் உள்ள சரௌண்டிங் வந்து லூஸ் ஆகிட்டே வருது. பக்கத்தில் உள்ள சரௌண்டிங்கில் இருக்க போகிற அட்மாஸ்ஃபியர் மாலிக்யூல் வந்து வைப்ரேட் ஆகுது. அப்போ அந்த எனர்ஜி வந்து சரௌண்டிங் மாலிக்யூலுக்கு வந்து வைப்ரேஷனில் ரிலீஸ் ஆகிற மற்ற ஃபார்மில் வந்து ரிலீஸ் ஆனால் ஹீட் ஆகுது. தர்ஃபோர் மேலேருந்து கீழே விழும்போது சம் பார்ட் ஆஃப் த எனர்ஜி வந்து சரௌண்டிங் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, அது வந்து கெயின் பண்ணிக்கிச்சு. அப்போ கண்டிப்பாக கீழே விழும்போது நான் என்ன வெலாசிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறனோ அந்த வெலாசிட்டியில் வந்து கிரவுண்டை டச் பண்ணாது, கண்டிப்பாக அதோட கம்மியாக தான் வந்து டச் பண்ணியிருக்கோம். அப்போ எவ்வளோ கம்மியாக வந்து டச் பண்ணிச்சு அப்படின்னா which is 50 மீட்டர் பர் செகண்ட். இதெல்லாம் பற்றி இன்டெப்த்தாக வந்து நம்ம விஸ்கஸ் ட்ராக் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் பார்ப்போம். அப்போ வந்து அந்த இது எவ்வளோ தூரம் ட்ராக் ஃபோர்ஸ் இருக்கணும், எவ்வளோ வரைக்கும் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து we will learn in depth. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணால் எப்படி வந்திருக்கணும்? மேலே வந்து ஒரு வாட்டர் ட்ராப்லெட் இருக்குது. ஸோ அந்த ட்ராப்லெட் வந்து எர்த் சர்ஃபேஸை ரீச் பண்ணும்போது டவுன்வர்டில் வந்து அது வந்து ட்ராவல் ஆகுது. ஓகே, அதோட மாஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம். அந்த டிஸ்டன்ஸ் வந்து 1 கிராம்ங்கிறது வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு எதுக்கு ஈக்குவலாக வரும் அப்படின்னா 10⁻³ kg. மேலேருந்து கீழே விழுகும்போது அந்த டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல் டு 10⁻³ மீட்டர்ஸ். ஓகே, அந்த டிஸ்டன்ஸ் வந்து 10⁻³ மீட்டர்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும். ரைட்டு, இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட் வித் ஸ்பீட் ஆஃப் 50 மீட்டர் பர் செகண்ட். அது அடுத்ததுக்கு யூஸ் ஆகும். அப்போ இங்கே வந்து ஒர்க் டன் பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போ ஒர்க் டனுக்கு வந்து ஃபார்முலா வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஒர்க் டன் W is equal to vector F dot D. ஓகே, அப்போ எஃப்டியை வந்து நம்ம வந்து எப்படி மாற்றலாம் அப்படின்னா எஃப்டி கொசைன் தீட்டான்னு மாற்றலாம். இங்கே வந்து ஃபோர்ஸோட டேரக்ஷனும் எந்த டேரக்ஷனில் இருந்துச்சுன்னா டவுன்வர்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டேரக்ஷனும் டவுன்வர்ட். ஸோ கொசைன் வந்து என்னென்னா இட் இஸ் 0 which is 1. அப்போ எஃப்பும் டினா ஃபோர்ஸுக்கு வந்து நம்ம வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன். ஸோ மாஸ் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா 10⁻³ ஆக்சலரேஷன் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா which is 10. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி 10⁻³. அப்போ ஒர்க் டன் வந்து எனக்கு வந்து இட் இஸ் 10 ஜூல். ஓகே, அப்போ ப்ளஸ் 10 ஜூல். அப்போ ப்ளஸ்ங்கிறது வந்து எந்த எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, இந்த சிச்சுவேஷனில் அப்போ W வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு ஆப்ஷன் 1. ஓகே, ஆப்ஷன் 3 10 ஜூலுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும். அப்போ ப்ளஸ் 10னா அதை வச்சே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆப்ஷன் 3 வந்து ஆன்சரை வந்து மார்க் பண்ணிட முடியும். ஸ்டில் நம்ம வந்து ரெண்டாவது பார்ட் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்த்துலாம். ஆன்சர் வந்து இது வந்து ஆப்ஷன் 3 தான். ஸோ செகண்ட் பார்ட் வந்து எப்படி போடலாம்? அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட் வித் அன் ஸ்பீட் ஆஃப் 50 மீட்டர் பர் செகண்ட். அது கிரவுண்ட் வந்து ஹிட் பண்ணும்போது அதில் இருந்த ஸ்பீடு வந்து என்னென்னா 50 மீட்டர் பர் செகண்ட். அப்போ கொஞ்சம் ஸ்பீடு வந்து அதுக்கு வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, அது வந்து நார்மலாக வந்து விழுந்துருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடில் வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? அகெயின் அதுக்கு நம்ம வந்து அதே கைனமேட்டிக் ஈக்குவேஷனே யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர்லையும் சால்வ் பண்ணலாம். எல்லாமே ஒரே இடத்துல தான் வந்து நிற்க போகுது. which is V is equal to √2GH. ரைட், அப்போ வந்து அதே இதிலே வந்துருந்துச்சுன்னா எவ்வளோ வெலாசிட்டியில் வந்திருக்கணும்? √2Gக்கு வந்து எனக்கு வந்து 10 இன்ட்டு ஹைட் வந்து எனக்கு என்னென்னா இட் இஸ் 1000. ரைட், அப்போ இதுலேருந்து நம்ம வந்து எடுத்துருந்தோம் அப்படின்னா 100√2
மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் வந்து எனக்கு வந்து கீழே வந்து விழுந்திருக்கணும். ஸோ 100/√2னா ஆல்மோஸ்ட் 140 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் வந்து நம்மளுக்கு மேலேருந்து கீழே வந்து விழுந்துருக்கணும். ஓகே, ஆனால் இப்போ வந்து அதோட கண்டிப்பாக 50 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் தான் கீழே வந்து விழுகுது. ஓகே, அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அது வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்க போகுது. ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 1/3 தான் இருக்க போகுது. அப்போ வந்து ரிமைனிங் எனர்ஜிலாம் எதுக்கு வந்து போயிருந்துச்சு அப்படின்னா ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் given by the air அதுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா போயிடுச்சு. அப்போ அது எவ்வளோ எனர்ஜி வந்து அதுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ மேலேருந்து ஒரு வாட்டர் ட்ராப்லெட் விழுகும்போது ரெசிஸ்டிவ் ட்ராக் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருந்திருக்கும்? ஃபோர்ஸ் given by the air வந்து அந்த பலூன்ஸ்லாம் பார்த்தோம்ல, அப்போ ஃபோர்ஸ் given by the air வந்து ஃப்ரிக்ஷன் மாதிரி அது எந்த சைடு வருதோ அதுக்கு ஆப்போசிட்டில் இது வந்து வேலை செய்யும். ஓகே, அப்போ ஃபோர்ஸ் given by the air வந்து அந்த ட்ராப்லெட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து இருந்துச்சு. அப்போ மேலேருந்து கீழே விழுகும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டவுன்வர்டில் இருந்துச்சு, ஃபோர்ஸ் given by the air வந்து அப்போர்டில் இருந்துச்சு. அப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒர்க் டன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா எப்படி வந்து இருந்திருக்கணும்? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு force given by the air and then displacement, right? அப்போ force given by the air டாட் ப்ராடக்ட் வித் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இந்த ஆன்சர் வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நான் சைன் என்ன சைன் வரணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஃபோர்ஸ் given by the air வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்வர்டில் இருந்துச்சு, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டவுன்வர்டில் இருந்துச்சு. அப்போ கண்டிப்பாக எனக்கு வந்து சைன் வந்து ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ வந்து இந்த சைன் வந்து கண்டிப்பாக ஒர்க் டன் வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா நெகட்டிவில் தான் இருந்திருக்கணும். இந்த இடத்துல அப்போ எனர்ஜி ஸ்டோர் ஆகிடுமான்னா ஆமாம், அது வந்து வேறு ஒரு ஃபார்முக்கு வந்து போயிடுச்சு. ஆனால் அந்த எனர்ஜி வந்து நம்ம திருப்பி வந்து ரீகெயின் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா அந்த ரெசிஸ்டிவ் ட்ராக் ஃபோர்ஸ் வந்து எனக்கு வந்து என்னென்னா இட் இஸ் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஓகே, நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து மற்ற ஃபார்மில் வந்து போயிடும், நம்ம திருப்பி அதை ரீகெயின் பண்ண முடியாது. ஓகே, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக வந்து நம்ம தெர்மோடைனமிக்ஸில் வந்து பார்ப்போம். இப்போதைக்கு அது இன்ட்யூஷன்லேயே நம்மளுக்கு வந்து தெரியணும். ஓகே, அது வந்து ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்குது, அது வந்து எனர்ஜி வந்து வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, ஆனால் திருப்பி நம்ம வந்து ரீகெயின் பண்ண முடியாது. ஓகே, சரி, அப்போ இங்கே வந்து ஒர்க் டன் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ். ஆப்ஷனை பாருங்கள், தேர்ட் ஒன் ஏற்கனவே மார்க் பண்ணியாச்சு, அந்த ஆன்சருக்கு முன்னாடி நெகட்டிவ் சைன் வந்து இருந்திருக்கு. ஓகே, ஃபோர்ஸ் given by the air என்னங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியல. அப்போ அந்த W வந்து எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? டோட்டல் ஒர்க் டன் எவ்வளவு? 10 ஜூல்னு தெரியும். ரிமைனிங் நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிச்சு? ரிமைனிங் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிச்சுன்னா 12 mv². வீக்கு பதிலாக 50 சப்ஸ்டிட் பண்ணால் அவ்வளோ எனர்ஜி தான் இருந்துச்சு. அப்போ இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்குமா? அந்த வேஸ்ட்டான எனர்ஜி இல்லைனா அதர் ஃபார்மில் கன்வெர்ட் ஆன எனர்ஜி வந்து எங்கே போய் வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா சரௌண்டிங்கில் போய் வந்து சேர்ந்துருச்சு. ஓகே, சரௌண்டிங்கில் வந்து சேர்ந்துருச்சு. இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட் அண்ட் அதர் பேராமீட்டர்ஸ் வந்து அந்தந்த மாலிக்யூலில் சைடில் இந்த ஏர் மாலிக்யூலில் போய் வந்து சேர்ந்துருச்சு. ஓகே, டெசிபேட் ஆகிடுச்சு. அப்போ எவ்வளோ டெசிபேட் ஆகிருக்கு அப்படிங்கிற அமௌண்ட்டு தான் இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், which will give me the work done by the air. ஓகே, அப்போ இங்கே வந்து ஃபோர்ஸ் அந்த ஏர் வந்து நம்மளுக்கு தெரியாததுனால நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒர்க் டன் W is equal to work done by the air. ஓகே, அப்போ சப்ஸ்கிரிப்டில் ஏர்னு எழுதிக்கலாம். அப்போ ஒர்க் டன் பை த ஏர் which is equal to நம்மளுக்கு வந்து என்னென்னா டோட்டல் ஒர்க் டன் வந்து இங்கே வந்து எதுக்கு ஈக்குவல்னா 10 ஜூல். ஓகே, 10 ஜூல் மைனஸ் ஹாஃப் சைன்லாம் இங்கே கிடையாது. ஓகே, எவ்வளோ மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 10 வந்து டோட்டலாக எக்ஸ்பெக்ட் பண்ணது, எவ்வளோ வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ 10 மைனஸ் ஹாஃப் எம்முக்கு பதிலாக என்ன போட்டலாம் அப்படின்னா 10⁻³ ஓகே, v², வெலாசிட்டி ஸ்கொயருக்கு பதிலாக 50 into 50. ஓகே, ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு சால்வ் பண்ணால் கெட் த ஆன்சர். அப்போ சால்வ் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன வந்து இருந்திருக்கணும்? 50 போகுது அப்படின்னா திஸ் இஸ் 25, ரைட்? அப்போ 10 மைனஸ் ஓகே, இன்னொரு 2 ஸ்டெப்பில் எழுதிடுறேன். 10⁻³ into 25 into 50, ரைட்? 25 into 5 வந்து 125. அப்போ 1250. ஓகே, அப்போ 125 டிவைடட் பை 1000 வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்குன்னா 1.25, ரைட்? அப்போ 10 மைனஸ் 1.25 which is equal to 8.75, ரைட்? இங்கே நம்ம செட் பண்ணியிருக்கிறது ஆன்சர் ப்ளஸ்ன்னு வர மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருந்துருக்கோம். ஓகே, இது புரிஞ்சிருக்கணும். மொத்த வேல்யூ வந்து எனர்ஜி வந்து எவ்வளோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது which is 10, அதை முன்னாடியே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். எவ்வளோ வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது வந்து 12 mv². அப்போ மிஸ்ஸிங் எனர்ஜி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 8.75. அப்போ இந்த 8.75 வந்து ஏரில் வந்து ரெண்டு ஃபோர்ஸும் ஆப்போசிட்டாக இருந்ததுனால இது ஏரில் போய் ஸ்டோர் ஆகிடுச்சு. அதை நம்ம திருப்பி ரீகெயின் பண்ண முடியாது. ஓகே, அதனால அங்கே வந்து நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் சைன் வந்து போட்டு வந்திருக்கோம். இந்த சம் வந்து ஃபுல்லாக புரிஞ்சிருக்கணும். இந்த சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் லென்த்தியாக தெரிஞ்சிருந்தாலுமே இதில் ஃபஸ்ட் பார்ட் கண்டுபிடிச்சாலே ஆன்சர் தெரிஞ்சிடும். இருந்தாலும் செகண்ட் பார்ட் வந்து உடனே உங்களுக்கு பார்த்தோன்னே இந்த இன்ட்யூஷன்லேயே அது வந்து புரியணும். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். இதில் டவுட் இருக்கக்கூடாது. இந்த சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a particle of mass 10 gram. ஓகே, கிராம் வந்து 10 கிராம், ரைட்டு? கிராம் வந்து எதுக்கு மாற்றணும் அப்படின்னா கேஜிக்கு வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும், புரிஞ்சிருக்கணும், ரைட்டு? மூவ்ஸ் அலாங் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 6.4 சென்டிமீட்டர். ஓகே, ரேடியஸ் வந்து இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6.4 சென்டிமீட்டர். அதையும் நம்ம வந்து மீட்டர்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணணும் வித் கான்ஸ்டன்ட் டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். அப்போ இங்கே வந்து ஒரு சர்க்குலர் பேத்தில் வந்து மூவ் ஆகுது. ஆக்சலரேஷன் எப்படி இருக்குன்னா கான்ஸ்டன்ட் டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன்.
ஓகே. சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இருந்தே தீரணும். இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் பாத்தில் வந்து மூவ் ஆக முடியும். டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அந்த சர்க்கிளில் வந்து எனக்கு வந்து அந்த வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அந்த ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கணும். ஓகே. ஸோ தட் இஸ் கான்ஸ்டன்ட் டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே. அப்போ டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் ஒரு சர்க்குலர் பாத்தில் வந்து ஆக்ட் ஆகிட்டே இருந்துச்சு, டான்ஜென்ஷியலாக ஆக்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதான் டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். அதே இது வந்து லீனியராக போயிருந்துச்சுன்னா அதே ஆப்ஜெக்ட் வந்து லீனியராக அதே டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கணும். இங்கே டான்ஜென்ஷியலாக இருக்கிறதுனால அந்த சர்க்கிளில் அந்த டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ண போகுது. இது நம்ம மோஷன் பிளேனில் திருப்பி பார்த்த ஒன்று தான். அப்போ கான்ஸ்டன்ட் டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் அப்படின்னு வந்துச்சுனாலே அது நம்ம வந்து ஒரு லீனியர் மோஷனாக தேவை அப்படின்னா லீனியராக டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கும் போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்குமோ அந்த ஆக்சலரேஷன் இங்கே டான்ஜென்ஷியலாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் திஸ் ஆக்சலரேஷன் இஃப் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் பிகம்ஸ். அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து என்ன வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் திஸ் ஆக்சலரேஷன். அப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அந்த டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷனோட மேக்னிடியூட் என்னங்கிறத வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே. சரி. இஃப் த கைனடிக் எனர்ஜி பிகம்ஸ் equal to 8 × 10⁻⁴ joule by the end of the second revolution. செகண்ட் ரெவல்யூஷனை 2 சுற்று கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து அதோட எனர்ஜி வந்து எதுக்கு ஈக்குவல்னா 8 × 10⁻⁴ joule ஆஃப்டர் த பிகினிங் ஆஃப் த மோஷன் ஆரம்பிச்சு இதில் வந்து இப்படி இருந்திருக்கு. அப்போ அந்த வெலாசிட்டி வந்து நம்மளுக்கு தெரியும். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஜஸ்ட் வந்து அந்த டேரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது எந்த ஒர்க்குமே செஞ்சிருக்காது. ஓகே. ஸோ வில் கெட் இட். ஓகே. ஏன்னா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் என்னோடய வெலாசிட்டி ரெண்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பெர்பெண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா அந்த பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட் வந்து கொசைன் 90 டிகிரி வந்து 0. அதனால் எந்த ஒர்க்குமே இருந்திருக்காது. அதை பற்றி டீட்டெயில்டாக கிராவிடேஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து புரிஞ்சிடும். இப்போ வந்து கொஸ்டின் வந்து ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துட்டாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லீனியராக போயிருந்துச்சுன்னா இந்த ஆக்சலரேஷனில் லீனியராக போயிருந்துச்சுன்னா ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் வந்து 8 × 10⁻⁴ ஜூல் கிடச்சிருந்துருக்குன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து அது கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இந்த சிச்சுவேஷனில் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 2 சர்க்குலர் டேர்னுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கு. ஓகே. அப்போ அதை வச்சே நம்ம வந்து எது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா டான்ஜென்ஷியல் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே. டான்ஜென்ஷியல் linear acceleration இது ரெண்டுமே வந்து சேம். ஓகே. when the linear acceleration is acting in a tangential way for a circle we will call it as tangential acceleration. இது வந்து புரிஞ்சிருக்கணும். ரைட்டு. இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஈக்குவேஷன் வந்து இப்போ சூஸ் பண்ணோம். அப்போ டான்ஜென்ஷியல் லீனியர் ரெண்டுமே ஒன்றுன்னு சொல்லியாச்சு. கான்ஸ்டன்ட்னு இருக்குது. அப்போ கைனமேட்டிக் ஈக்குவேஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிடலாமா? கைனமேட்டிக் ஈக்குவேஷன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து டயத்தை பற்றி எந்த டேட்டாவும் இல்லை. அப்போ v² - u² = 2as அதான் நம்ம வந்து போட்டே ஆகணும். அப்போ v² - u² = 2as போட்டோம்னா டான்ஜென்ஷியல் என்ன அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ டான்ஜென்ஷியல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெலாசிட்டி என்னவாக இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து தெரியணும். அந்த டேட்டா தான் ஹிட்டனாக கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்ம் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. அப்போ இங்கே வந்து 12 mv² which is equal to the given energy which is 8 × 10⁻⁴ joule போட்டு v² என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஓகே. அப்போ மேலே கொடுத்துருக்க மாதிரியே கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு வந்து எதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா 12 mv² which is equal to 8 × 10⁻⁴ joule. ரைட்டு. அப்போ வந்து இது ரீஅரேஞ்ச் பண்ணுவோமா? அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணும்போது ஜஸ்ட்டு மாஸுக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். மாஸுக்கு வந்து எனக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னா 10 கிராம் which is 10⁻⁻2 kg. ஓகே. 10⁻³ 1 கிராம் வரும். அப்போ this is 10⁻⁻2 kg. அப்போ உள்ளே வந்து போட்டோம் அப்படின்னா 12 × 10⁻² into velocity v² which is equal to 8 × 10⁻⁴. அப்போ இங்கே எனக்கு எது கேன்சல் ஆயிரும் அப்படின்னா 10⁻²வும் மேலே வந்து 10⁻² மாறிடும். அப்போ 16 மாறிடும். therefore v² is equal to 16 × 10⁻² meter per second. யூனிட்ஸ் வேணாம். இங்கே வந்து v² நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ v² இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து v² - u² = 2as போடும்போது ஈஸியாக இருந்திருக்கும். அப்போ v² - u² = 2as சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து ஏக்கு பதிலாக டான்ஜென்ஷியலில் போட்டுற வேண்டியதான். எஸ்ஸுக்கு பதிலாக டபுள் த ரொட்டேஷன். அப்போ வந்து ஒரு ரொட்டேஷனுக்கு வந்து 2πr. டபுள் த ரொட்டேஷன் அப்படின்னா 2 × 2πr which is 4πr. எஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து v² - u² இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப்டர் த பிகினிங் ஆஃப் த மோஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங் வந்து இனிஷியல் வெலாசிட்டி வாஸ் அட் ரெஸ்ட். ஓகே. அப்போ u is equal to 0. அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன தேவை அப்படின்னா டான்ஜென்ஷியல் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதான் எனக்கு வந்து கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. v² வந்து எனக்கு என்ன தெரியும்னா 16 × 10⁻². அப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே அந்த ஈக்குவேஷனில் ஸ்ட்ரைட்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே. மோஷன் பிளேனில் திருப்பி பார்த்தா தானே. சரி. அப்போ இங்கே எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா 16 × 10⁻² which is equal to 2 × டான்ஜென்ஷியல். ரைட். டான்ஜென்ஷியல் into எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 × 2πr which is 4. பைக்கு வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது பார்த்துக்கலாம் எது போட்டால் வசதியாக இருக்குது அப்படின்னு. பையனே வச்சுக்கோம். 4π
ஆர் ரேடியஸ்க்கு வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா 6.4 சென்டிமீட்டர் ரைட். அப்போ 6.4 சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 6.4 × 10⁻². ஓகே, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் பார்த்துருக்கணும், இல்லை தெளிவாக இருக்கணும். ஓகே, அப்போ வில் ஹேவ் 6.4 × 10⁻² மீட்டர்ஸ். புரிஞ்சுருக்கணும். சரியா? இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஏ டேஞ்சென்ஷியல் முன்னாடி வந்து நம்ம எது எது இருக்கோ அதை ஃபுல்லாக கேன்சல் அவுட் பண்ணிடலாம். அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வில் ஹேவ் 2 4 to 8. அப்போ இங்கே வந்து வில் பி ஹேவிங் 2. அப்போ இந்த 2வும் இதுவும் போச்சு அப்படின்னா வில் ஹேவ் 3.2. ஓகே, அப்போ 10⁻², இங்கே ஒரு 10⁻² இருக்குது, அங்கே வந்து ஒரு 10⁻² இருக்குது. ஓகே, ஸோ அது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ 10⁻², 10⁻² கேன்சல் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா ஏ டேஞ்சென்ஷியல் ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் மட்டும் பண்ணோன்னா வில் கெட்டு. அதுக்கப்புறம் டிவிஷன் மட்டும் பண்ணோம். அப்போ ஏ டேஞ்சென்ஷியல் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து டினாமினேட்டரில் வந்துச்சு அப்படின்னா வில் ஹேவ் 1/3.2 × π. 3.2 × π. ஸோ ஏ டேஞ்சென்ஷியல் டிவைடட் பை A tangential is equal to 1/3.2 × πன்னு வந்திருக்கும். ஸோ அதை வந்து 1/2 தடவை மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். ஓகே, 3.2 × 3.2 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வந்திருக்கணும்? $10.24 வந்து வந்திருக்கணும். ஸோ தட் இஸ் 1/10.24. சரியா? இதை நம்ம அப்படியே அப்ராக்சிமேட் பண்ணலாமா? அப்போ 10.24 வந்து அப்ராக்சிமேட் பண்ணலாம், 10னே அப்ராக்சிமேட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ 10னே அப்ராக்சிமேட் பண்ணால் டினாமினேட்டரை குறைச்சிருக்கோம். அப்போ வந்து 10னே அப்ராக்சிமேட் பண்ணி நான் ஆன்சர் சொல்கிறேன். அப்போ ஆன்சர் சொல்லும்போது எனக்கு வந்து 0.1க்கு வந்து அப்ராக்சிமேட்டாக வந்துருந்துருக்கணும். ஓகே, 1/10 is 0.1. அப்போ நம்ம டினாமினேட்டர் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்மளுக்கு வரப்போகிற ஆன்சர் அதிகமாக இருந்திருக்கணும். அதே இது இப்போ நம்ம இதை நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எனக்கு என்ன 0.999 சம்திங் வந்து வந்திருந்துருக்கணும். தேர்ஃபோர் இங்கே ஆப்ஷனை பார்த்தாலே தெரியும், 0.999லாம் எதுவும் இல்லை, ஸ்ட்ரைட்டாக 0.1னே நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. தேர்ஃபோர் ஆப்ஷன் 3 இஸ் மை ஆன்சர். சரி தானே? இங்கே வந்து நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன்னா வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் திஸ் ஆக்சலரேஷன் அப்படின்னு கொடுத்துருந்ததுனால நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா ஸ்ட்ரைட்டாகவே டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் என்னன்னு மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதே சம்மில் வந்து இன்கேஸ் வந்து வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் நெட் ஆக்சலரேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? ஏ நெட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப், கவனிச்சிக்கணும் தெளிவாக. ஓகே, ஏ சென்ட்ரிபீட்டல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ டான்ஜென்ஷியல் ஸ்கொயர்னு வந்திருக்கணும். புரிஞ்சிருக்கணும். அப்போ ஏ சென்ட்ரிபீட்டல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ டான்ஜென்ஷியல் ஸ்கொயர் அப்படிங்கும்போது ஏ சென்ட்ரிபீட்டல் ஸ்கொயருக்கு வந்து நம்ம வந்து என்ன போட்டுருந்துருக்கணும்? v²/r². ஓகே, இன்னொரு ஸ்டெப் வந்து ஆட் ஆகிருந்துருக்கணும் இதில், ப்ளஸ் ஏ டான்ஜென்ஷியல் ஸ்கொயர். ஏ டான்ஜென்ஷியல் ஸ்கொயர் இங்கே வந்து நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணி எதுக்கு அப்ராக்சிமேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 0.1. அப்போ 0.1 போட்டு v²க்கு வந்து நம்ம மேலே கண்டுபிடிச்சிருந்து ஆரெல்லாம் போட்டு நம்ம சால்வ் பண்ணி இந்த ஆன்சர் தான் ஏ நெட்டுக்கு வந்து ஈக்குவலாக வந்திருக்கணும். இங்கே வந்து கொஸ்டின் வந்து ஏ நெட்டு கேட்கல, வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் நெட் ஆக்சலரேஷன் அப்படின்னு கொடுக்கல, திஸ் ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் ஏ டான்ஜென்ஷியல் வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தாலே இட் இஸ் இனஃப். இந்த கொஸ்டினில் டவுட் வந்துருக்கக்கூடாது. ஓகே, அந்த கொஸ்டினை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். ஃபைன், லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a particle moves from a point -2i cap some vector starting பொசிஷன்லேருந்து எண்டிங் பொசிஷன் ஒரு 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் வந்து மூவ் ஆகுது. when a force of some force is acting on that particle. ஓகே, how much work has been done on by the force? எவ்வளோ ஒர்க் வந்து டன் ஆயிருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஒர்க் டன் தான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ ஒர்க் டன் அப்படின்னா F.D. ஓகே, எஃப்க்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸ் வெக்டார் தெரிஞ்சிருச்சு, டிக்கு வந்து என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். அப்போ டி வந்து என்னென்னா ஃபைனல் பாயிண்ட் மைனஸ் இனிஷியல் பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த நடுவில் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எனக்கு வந்து கிடச்சிரும். ஸ்ட்ரைட்டாகவே எடுத்து உள்ளே போட்டோன்னா வில் கெட் இட். ஓகே, சரி தானே? சரி, இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அப்படிங்கிறது வந்து நான் எப்படி சொல்கிறேங்கிறத தெரிஞ்சிருக்கணும். சரி, இங்கே வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரேண்டமாக வந்து நான் வந்து பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு பாயிண்ட் வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இவங்க கொடுத்துருக்க ஏ பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு பி பாயிண்ட் வந்து எனக்கு இருக்குது. ஓகே, அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அப்படிங்கிறது வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க போகிற இந்த இது. ஓகே, அப்போ இந்த டியை வந்து நான் எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா எதே ரெண்டை சப்ட்ராக்ட் பண்ணணும், ஃபைனல் பாயிண்ட் மைனஸ் இனிஷியல் பாயிண்ட் தானே. அப்போ எனக்கு எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா வெக்டார் இது திஸ் இஸ் கோயிங் டு பி மை வெக்டார் ஏ. சரி தானே? அப்போ இது வந்து என்னோடய வெக்டார் ஏவாக இருந்திருக்கணும். இது வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி மை வெக்டார் பி. அப்போ எனக்கு ஏ தேவை அப்படின்னா எப்படி வந்திருக்குன்னா வெக்டார் பி
ஐ மீன் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டி வந்து தேவை அப்படிங்கும்போது எனக்கு வந்து எப்படி வந்துருக்கணும் அப்படின்னா ஃபைனல் பாயிண்ட் மைனஸ் இனிஷியல் பாயிண்ட். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வெக்டார் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் வந்து போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பியிலேருந்து நான் வந்து எதை வந்து சப்ராக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஏங்கிற டிஸ்டன்ஸ் வந்து சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன கிடச்சிரும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டி வந்து கிடச்சிரும். அப்போ பிங்கிறதுலேருந்து ஏ வந்து சப்ராக்ட் பண்ணால் எப்படி வந்து வந்துருக்கணும், பிங்கிறதுலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் இதில் ஏவை சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ வந்து மேலே இருந்துச்சுன்னா மைனஸ் ஏ வந்து எனக்கு வந்து கீழே இருந்துருக்கணும். கரெக்ட், மைனஸ் ஏ வெக்டார். அப்போ சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து ரிசல்டன்ட் டி வந்து எனக்கு என்னங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க முடியும். ஓகே, ஸோ இது என்னங்கிறது வந்து தெளிவாக புரிஞ்சுருக்கணும். அப்போ பியிலேருந்து ஏ வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணால் வில் கெட் தட் பேரலோகிராம். இதில் எந்த டவுட்டும் இருந்திருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேரலோகிராமில் வந்து பார்த்துருந்தது தான். அப்போ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைனல் வெக்டார் மைனஸ் இனிஷியல் வெக்டார் வந்து ஃபைனல் வெக்டார் பொசிஷன் வெக்டார் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் வெக்டார் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கிடைக்க போகிற அந்த வெக்டார் வந்து இட் வில் பி த டிஸ்பிளேஸ்மெண்ட். இதில் எந்த டவுட்டும் இருந்திருக்கக்கூடாது. ஓகே, இட் ஷுட் பி கிளியர். அப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் டி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வந்து பண்ண முடியுமா. அப்போ ஃபைனல் வந்து என்னது, இட் இஸ் 4j கேப் ப்ளஸ் 3k கேப். ஓகே, 4j கேப் ப்ளஸ் 3k கேப். ஓகே, மைனஸ் ஆஃப் மைனஸ் 2i கேப் ப்ளஸ் 5j கேப். ரைட், ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணலாமா. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம நெகட்டிவ் இன்னர் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஒரு ஸ்டெப் எழுதிக்க வேண்டியதுனா அப்புறம் ஐஜேகேவை தனித்தனியாக எழுதிட்டோம்னா நம்மளுக்கு டி கேப் வந்து கிடச்சிரும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன வந்திருக்கணும், ஸோ யூல் ஹேவ் 4j கேப் ப்ளஸ் 3k கேப் ப்ளஸ் 2i கேப் ப்ளஸ் 2i கேப், அதுக்கப்புறம் திருப்பினா மைனஸ் 5j கேப். ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து டி வெக்டார் டி என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ வெக்டார் டி வில் பி ஈக்குவல் டு 2i கேப். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா வில் ஹேவ் மைனஸ் j கேப் ப்ளஸ் 3k கேப். ஓகே, இப்போ நம்ம வெக்டார் டி என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ரைட்டு, இப்போ வெக்டார் டி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுல. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒர்க் டன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட், ஐ மீன் எஃப் டாட் டி. ரைட், ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு வெக்டார் எஃப் டாட் வெக்டார் டி. எல்லாமே இங்கே வந்து நம்மளுக்கு எதில் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா வெக்டாராகவே தெரிஞ்சிருக்கு. அப்போ ஸ்ட்ரைட்டாக ஐஐ ஜேஜே கேகே மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். ப்ளஸ்னா ப்ளஸ், மைனஸ்னா மைனஸ். ஆப்ஷன் இங்கே ப்ளஸில் இருக்குது, அப்போ ப்ளஸில் தான் ஆன்சர் வந்து வந்திருக்கணும். ஓகே, அப்போ இன்னர் மல்டிப்ளிகேஷன் அப்போ ரெண்டு வெக்டாரையும் நம்ம வந்து எழுதிடலாமா. அப்போ வெக்டாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 4i கேப் ப்ளஸ் 3j கேப். டாட் ப்ராடக்ட்டில் பிரச்சனை இல்லை, ஏ டாட் பியும் பி டாட் ஏவும் சேம் தான். ஓகே, டாட் 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் 3k கேப். ரைட்டா, அப்போ வந்து இன்னர் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஐஐயை மல்டிப்ளை பண்ண வேண்டியதான், ஜேவை மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஐஐயை மல்டிப்ளை பண்ணால் 4 × 2 is 8, 8 minus 3 which is equal to 5. ஓகே, ஆன்சர் வந்து பாசிட்டிவ். அதே மாதிரி தான் ஆப்ஷன்லேயும் இருக்குது. த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் 3. இந்த கொஷினில் எந்த டவுட்டும் இருந்துடக்கூடாது. லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a uniform force of 3i cap plus j cap Newton acts on a particle of mass 2 kg. ஓகே, ஃபோர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கு, மாஸ் வந்து கொடுத்துட்டாங்க. hence the particle is displaced from position 2i cap plus k cap to meter to a position of new ஒரு வெக்டாருக்கு வந்து போயிருந்திருக்கு. the work done by the force on the particle is. அப்போ ஒர்க் டன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் டைம் என்ன பண்ணோமோ அதே மாதிரியே சால்வ் பண்ணால் கெட் த ஆன்சர். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் டி. டி மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒர்க் டன் வந்து ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து வந்திருக்கணும். மாஸ் வந்து இங்கே வந்து யூஸே ஆகாது, சும்மா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அப்போ ஒர்க் டனுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு டி என்னங்கிறத வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ டிங்கிறது வந்து ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஓகே, ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தான் போடணும். யூ ஹேவ் டு பி கிளியர். அப்போ தான் அந்த டேரக்ஷன் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். இல்லைனா டேரக்ஷன் மாறிடுச்சுன்னா ஆன்சர் அப்படி தலையில் வந்துடும். ஓகே, அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன வந்திருக்கணும், ஃபைனல் வந்து என்னென்னா 4i கேப் ப்ளஸ் 3j கேப் மைனஸ் k கேப். ஓகே, 4 3. ஓகே, அதை வந்து எதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 2i கேப் ப்ளஸ் k கேப். ஓகே, அப்போ சப்ராக்ட் பண்ணால் டி வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கணும், வெக்டார் டி. ஓகே, வெக்டார் டி வந்து 4 - 2 which is equal to 2i கேப். j கேப் வந்து எனக்கு என்ன வந்திருக்குன்னா ப்ளஸ் 3j கேப். ஓகே, அண்ட் தென் யூ வில் ஹேவ் மைனஸ் 2k கேப். டி வந்து என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தென் ஃபோர்ஸ் எஃப் என்னங்கிறத நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஐ மீன் ஃபோர்ஸ் எஃப் என்னங்கிறது கொடுத்தாச்சு. ஒர்க் டன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஒர்க் டன் வந்து என்ன ஃபார்மில் வந்திருக்கணும், ஒர்க் டன் W is equal to வெக்டார் எஃப் டாட் வெக்டார் டி. எஃப் டாட் டி வந்து நம்ம போட போகிறோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்திருக்கணும், 3i கேப் ப்ளஸ் j கேப் டாட் வெக்டார் டி வந்து எதுக்கு ஈக்குவலாகுனா 2i கேப் ப்ளஸ் 3j கேப் மைனஸ் 2
கே கேப் வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும். அப்போ ஐ ஜே இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிடலாமா? அப்போ 3 2s are 6 ப்ளஸ் ஜே வந்து என்ன அப்படின்னா 3. ஓகே, அப்போ 6 + 3 வந்து இட் இஸ் 9 joules. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. இந்த கொஷின் புரிஞ்சிருக்கணும், டவுட் எதுவும் இருக்கக்கூடாது. ஓகே, லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a particle of mass 5m at rest. ஓகே, 5mனு இருக்குது at rest suddenly breaks on its own into 3 fragments. ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ்ப்ளோஷன்ஸ் மாதிரி. அப்போ மொமெண்டம் கன்சர்வேஷன் வந்து பண்ண முடியும். இனிஷியல் மொமெண்டம் will be equal to ஃபைனல் மொமெண்டம். ஓகே, லாஸ் ஆஃப் மோஷன் ஃபுல்லாக இதை பேஸ் பண்ணி நிறைய வந்து போட்டிருந்துருக்கும். யூ ஷுட் பி கிளியர் பை திஸ் டைம். 2 fragments of mass m each move along perpendicular to each other. அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக நம்மளுக்கு வந்து மூவ் ஆகுது with the speed v each. okay, the energy released during this process. இங்கே வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, எனர்ஜி எவ்வளோ ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது. இங்கே வந்து சவுண்ட் எனர்ஜி அதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. கைனட்டிக் எனர்ஜி எவ்வளோ இனிஷியலாக வந்து இட் வாஸ் அட் ரெஸ்ட். ஓகே, உள்ள சம் கெமிக்கல் ரியாக்ஷன் ஏதோ நடந்து, நியூக்ளியர் ரியாக்ஷன் கெமிக்கல் ரியாக்ஷன் ஏதோ நடந்து நம்மளுக்கு வந்து பர்ஸ்ட் ஆகுது. அப்போ பர்ஸ்ட் ஆகும்போது இங்கே வந்து எனர்ஜி வந்து எனக்கு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, உள்ள ஸ்டோர் ஆகிருக்க அந்த பொட்டன்ஷியல் வந்து கைனட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அப்போ எவ்வளோ கைனட்டிக் எனர்ஜி அது வந்து ரிலீஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தான் இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ அதோட எல்லாத்தோட வெலாசிட்டி தெரிஞ்சதுன்னா ஸ்ட்ரைட்டாகவே அப்போ வந்து ரெண்டுக்கு வந்து ஏற்கனவே தெரியும் வெலாசிட்டி. எம்முங்கிற மாஸ் வந்து பெர்பெண்டிகுலராக மூவ் ஆகுது வித் ஸ்பீட் v ஈச். ரெண்டுமே ஒரே ஸ்பீட் v தான் மூவ் ஆகுது. அப்போ ரெண்டுக்குமே ½ mv²னு போட்டு அதோட வெலாசிட்டி தெரிஞ்சிடலாம். ஆனால் இங்கே வந்து 5m இருக்குது. அப்போ 2m தெரிஞ்சிச்சு, 3m ஒரு இது மொத்தமாக பல்காக ஒரு பீஸாக போகும்போது அந்த 3mோட வெலாசிட்டி என்னங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மூணு எனர்ஜி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கெட் த கைனட்டிக் எனர்ஜி. ஆக்சுவலாக லாஸ் ஆஃப் மோஷனில் இந்த கொஸ்டின் வர வேண்டியது ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து இங்கே வந்து கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிற ஒன்று வந்து சேர்த்து கேட்டிருக்காங்க. அப்போ 3 எனர்ஜியும் ஃபைனலாக நம்ம வந்து ஆட் பண்ணோம். ஸோ லாஸ் ஆஃப் மோஷனில் போட்ட மாதிரியே இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் அப்படின்னு நம்ம வந்து போடலாமா? ஓகே, PI இஸ் ஈக்குவல் டு PF ஃபைனல் மொமெண்டம். அப்போ இனிஷியல் அந்த சைடு எழுதிக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடு வந்து இனிஷியல் மொமெண்டம் வந்து என்னென்னா இட் இஸ் 0. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபைனல் மொமெண்டத்தை ஃபுல்லாக எழுத வேண்டியதான். ஃபைனல் மொமெண்டம் இது ஃபுல்லாக வெக்டார் ரெப்ரசன்டேஷன். ஓகே, சரி, அப்போ வந்து ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக மூவ் ஆகுமா? 2 fragments of mass m each. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வந்து எப்படி போகலாம் கன்சிடர் பண்ணால் mv i கேப்னு ஒன்று வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, லாஸ்ட் டைமே டயக்ராம் ட்ரா பண்ணியிருந்திருப்போம். ஓகே, தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரியே இன்னொன்று வந்து என்னவாக இருந்திருக்கணும்னா mv j கேப். ஓகே, ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக மூவ் ஆகுது v. அதுக்கப்புறம் அன்னோன் மாஸ் வந்து நம்மளுக்கு வந்து p3 வெக்டார்னு வச்சுக்கலாம். அப்போ p3 வெக்டார் வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும்? வெக்டார் p3 இஸ் ஈக்குவல் டு -mv i கேப் -mv j கேப். ரீஅரேஞ்ச் பண்ணிட்டா. இப்போ வந்து எனக்கு வந்து என்னென்னா வெலாசிட்டியோட மேக்னிடியூட் தான் தேவை. ஏன்னா v² சப்ஸ்டியூட் பண்ணும்போது மேக்னிடியூட் தான் நம்ம வந்து உள்ளே போட போகிறோம். அப்போ அந்த வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இது ஸ்கேலாராக நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பில் மாற்றிட வேண்டியதான். அப்போ p3 ஸ்கேலார் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா √-mv². நெகட்டிவ் பிரச்சனை கிடையாது. mv², ரெண்டு வந்து mv², வந்திருக்கணும். அப்போ × 2. ஓகே, சரி, அப்போ p3 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல் டு √2 ஓகே mv. புரிஞ்சிருக்கணும், டவுட் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ p3 பதிலாக எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா அதோட மாஸ் வெலாசிட்டி. ஓகே, v3 தானே நம்மளுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதோட மாஸ் வந்து 2 பீஸு 2m 1m. ஸோ டோட்டல் 2m போயிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா 3m. அப்போ தேர்டு பிக்கர் ஃப்ராக்மெண்ட்டோட மாஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா 3m. அதோட வெலாசிட்டி வந்து என்னென்னா v3 which is equal to √2mv. ஓகே, அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து மாஸ் mm வந்து இட் வில் கெட் கேன்சல்ட். அப்போ v3 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா v3 இஸ் ஈக்குவல் டு √2/3 × v. ஓகே, ஸோ v3 இஸ் ஈக்குவல் டு √2/3 × v. v3 என்னங்கிறது புரிஞ்சிருச்சா? கிளியராக இருக்கணும். ஓகே, இப்போ வந்து v3 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ அப்படியே ½ mv² 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் இட் ரைட். அப்போ டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி த எனர்ஜி ரிலீஸ் டியூரிங் திஸ் ப்ராசஸ் வந்து என்னென்னா ப்ராசஸில் கைனட்டிக் எனர்ஜி தானே ரிலீஸ் ஆகுது. ஓகே, அப்போ கைனட்டிக் எனர்ஜி k இஸ் ஈக்குவல் டு எல்லா எனர்ஜி ஆட் பண்ணிட வேண்டியதான். ½ ஃபஸ்ட் மாஸ் mv², செகண்ட் மாஸ் அதே தான் ½ mv², தேர்ட் மாஸ் ½ 3m v². வெலாசிட்டி வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எழுதுகிறேன். அப்போ 2/9 v². ஓகே, சரியா? அப்போ இதில் வந்து எதெல்லாம் காமனாக இருக்கோ கேன்சல் அவுட் பண்ணிட்டோன்னா வில் கெட் த ஆன்சர். சரி, அப்போ வந்து இதில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகணும்? மேலே 3, இங்கே வந்து ஒரு 3 வந்து வந்திருக்கணும். ஓகே, 2 வந்து இட் வில் கெட் கேன்சல்டு. சரி, ரைட்டு. அப்போ இங்கே ரெண்டு ½ mv² இருக்கா, அது அப்படியே ஆட் பண்ணிட்டா எனக்கு வந்து என்ன வந்திருக்கணும்? ½ mv², ½ 1. அப்போ இல்லை mv² ப்ளஸ் இங்கே வந்து mv²/3.
ஓகே, அப்போ ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிடலாமா? அப்போ 3 + 1 is 4. அப்போ 4/3 mv². ஓகே, ஸோ 4/3 mv². த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. இதில் டவுட் இருக்கக்கூடாது. 4/3 mv² தான் இதோட ஆன்சர். ஓகே, சரி தானே? இந்த சம் புரிஞ்சிருக்கணும். லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a body of mass 4m is lying in an xy plane at rest. அதே மாதிரியே தான் இருக்குது. ஓகே, அப்போ வந்து 4mனு ஒரு மாஸ் வந்து xy பிளேனில் ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகே, இட் சடன்லி எக்ஸ்ப்ளோர்ஸ் இன்டூ 3 pieces. ஓகே, அங்கே 5mனு கொடுத்துருந்தாங்க, இங்கே 4mனு கொடுத்துருக்காங்க. 2 pieces each of mass m moves perpendicular to each other with speed v. ஓகே, ரைட்டு, பெர்பெண்டிகுலராக போது the total kinetic energy generated during the explosion is ஃபைன். இந்த சம்மும் லாஸ்ட் சம்மும் ஒரே மாதிரியே சம் தான். அந்த சம்மில் 5mனு கொடுத்துருந்தாங்க, இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4mனு கொடுத்துருந்துருக்காங்க. ரெண்டுமே பெர்பெண்டிகுலராக போகாது. ரிமைனிங் அந்த பிக்கர் ஃப்ராக்மெண்ட்டோட வெலாசிட்டி என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா வில் கெட் இட். சரி தானே? இதுக்கு ஆன்சர் வந்து எனக்கு வந்து தெரியும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து 3/2 mv² மார்க் பண்ணிடுறேன். நீங்கள் என்ன போட்டு பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து வரணும். போன சம் புரிஞ்சுருந்தா இந்த சம் போட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, an engine pumps water continuously through a hose. ஓகே, அப்போ ஒரு இன்ஜின் வந்து ஹோஸில் வந்து கண்டினியூஸாக வாட்டர் வந்து பம்ப் பண்ணுது அப்படின்னா மோட்டர் மாதிரி. ஓகே, சரி, வாட்டர் லீவ்ஸ் த ஹோஸ் வித் அன் வெலாசிட்டி v. அப்போ வந்து உள்ளேருந்து வரப்போகிற வாட்டரோட வெலாசிட்டி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா vங்கிற வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா and m is the mass per unit length of the water jet. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு உள்ளேருந்து வரப்போகிற மாஸ் வந்து உள்ளேருந்து ஒரே வீல் வந்து வெளில வரும்போது வந்து நம்மளுக்கு அந்த மாஸோட லென்த் இருக்குது உள்ளேருந்து வெளில வரும்போது 1 மீட்டர் லென்த்துக்கு வந்து நான் வந்து ஒரு மாஸ் ஆஃப் தட் வாட்டரை கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எம்முக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ மாஸ் பெர் யூனிட் லென்த்தால் டிவைட் பண்ணியிருக்கு. சரி, நோட்டேஷன் மேத்தமெட்டிக்கலாக எழுதும்போது இன்னும் கொஞ்சம் புரியும். வாட் இஸ் த ரேட் அட் விச் கைனடிக் எனர்ஜி இஸ் இம்பார்ட்டட் டு த வாட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ எனர்ஜி வந்து அந்த வாட்டர் மேலே வந்து எனக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும், ரேட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ரேட்டுனா என்ன அர்த்தம்? ஏதாச்சும் என்ன பேராமீட்டர் கொடுத்துருக்காங்களோ அதை டயத்தால் டிவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் ஃபோர்ஸ். கரெக்டு தான். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னா என்னது? மொமெண்டத்தை வந்து நான் டயத்தால் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா ஐ கெட் த ஃபோர்ஸ், ரைட்? அப்போ v வந்து F = ma நம்மளுக்கு மாறி இருந்திருக்கும். அதான் நம்மளோட நியூட்டன் செகண்டில். ஸோ இங்கே ரேட் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஃபிசிக்ஸில் எப்போ வந்தாலும் நம்ம டயத்தால் டிவைட் பண்ணணும். ஓகே, டயத்தால் டிவைட் பண்ணுறதும் ஒன்று தான், டயத்தால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதும் ஒன்று தான். ஓகே, அது புரிஞ்சுக்கணும். ஸ்டார்டிங் இன்டர்வல் வந்து 0 அப்படின்னா டயத்தால் டிவைட் பண்ணணும். ஸ்டார்டிங் இன்டர்வல் வந்து சம் இன் பிட்வீன் கேப்பில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஃபார் ஸ்மால் இன்டர்வல். இதெல்லாம் வந்து இப்போ தெளிவாக இருந்திருக்கணும். ஓகே, த ரேட் அட் விச் த கைனடிக் எனர்ஜி இஸ் இம்பார்ட்டட் அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ரேட்டுங்கிறது வந்து என்னென்னா கைனடிக் எனர்ஜி டிவைடட் பை டைம். அப்போ கைனடிக் எனர்ஜி டிவைடட் பை தட் கிவன் டைம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? பவர். ஓகே, அப்போ இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளோ எனர்ஜி அந்த வாட்டர் மேலே போகுது. அப்போ எவ்வளோ எனர்ஜி அந்த வாட்டர் மேலே போகுது டிவைடட் பை டைம். அது என்னங்கிறதுனா பவர் ஆஃப் தட் இன்ஜின் வந்து எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த பவர் வந்து வாட்டர் மேலே போயிடுச்சு. இன்கேஸ் மற்ற எந்த லாஸுமே இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஃபுல்லாக ஐடியலானதில் இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ண போகிற பவர் எல்லாமே அப்படி இந்த வாட்டர் மேலே கைனடிக் எனர்ஜியாக வந்து போகுது. அப்போ இங்கே வந்து அவங்க வந்து கொஸ்டின் வந்து இந்த பவர் ஆஃப் தட் இன்ஜின் அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் த ரேட் அட் விச் கைனடிக் எனர்ஜி இஸ் இம்பார்ட்டட் டு தட் வாட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ரெண்டுமே ஒன்று தான். இன்ஜினோட பவரும் எனர்ஜி வந்து எவ்வளோ தூரம் ஒரு செகண்ட் மேலே கொடுக்க போகிறோம் அந்த வாட்டர் மாலிக்யூல் அந்த வாட்டர் ஜெட்டு மேலே அந்த வாட்டர் மேலே அப்படிங்கிறதும் என்னென்னா ரெண்டுமே வந்து என்னென்னா இட் இஸ் த சேம் திங். புரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ நான் சொன்ன வந்து அப்படியே டயக்ராமாக ஒரு தடவை ட்ரா பண்ணுறேன். இதில் சால்வ் பண்ணுறதுலாம் ஒன்றும் இருக்காது. ஜஸ்ட் லாஜிக்கலாக நம்மளுக்கு புரிஞ்சாலே ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஆப்ஷனே பாருங்களேன், எல்லாமே ஒரு ஃபார்முலா ஜென்ரேட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு லாஜிக்கலாக தெரிஞ்சிருந்தாலே எழுதிட முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு ஃபார்முலா வந்து நம்ம இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு டயக்ராம் மாதிரி ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஹோஸ் இருக்குது. ஓகே, அந்த ஹோஸ்லேருந்து எனக்கு வந்து உள்ளேருந்து ஒரு வாட்டர் வந்து வெளியில் வந்து வரப்போகுது. ஓகே, அந்த வாட்டரோட இந்த லென்த் வந்து எனக்கு வந்து என்னென்னா இட் இஸ் எல். உள்ளேருந்து வந்த வாட்டர் வந்து எல்லுங்கிற லென்த்து. சர்க்கம்ஃபரன்ஸ்லாம் தேவையில்லை. நம்மளோட கிராஸ் செக்ஷன் ஏரியாலாம் தேவையில்லை. இங்கே வால்யூம்லாம் அவங்க கொடுக்கல. ஜஸ்ட் இவ்வளோ லென்த்து வெளியில் வந்துச்சுன்னா அதோட மாஸ் வந்து எனக்கு என்னவாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி m. இந்த எல் லென்த் வந்து 1 மீட்டருக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து என்னோட மாஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துருக்குன்னா ஸ்மால் m. அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. m இஸ் த மாஸ் பெர் யூனிட் லென்த். ஒரு யூனிட் லென்த்துக்கு வந்து என்னென்னா இட் இஸ் ஸ்மால் m. அப்போ மாஸ் பெர் யூனிட் லென்த்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் மாஸ் டிவைட் பை டோட்டல் லென்த். இங்கே டோட்டல் மாஸ் வந்து m, டோட்டல் லென்த் வந்து எல். இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐ கெட் த மாஸ் பெர் யூனிட் லென்த். ஓகே, அது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். ஓகே, இப்போ வந்து ஒரு மாஸ் வந்துருக்கு. அந்த மாஸோட லென்த் வந்து நம்மளுக்கு வந்து 10 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, அந்த மாஸ் வந்து டோட்டல் மாஸ் வந்து எனக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா 100 kg. அப்போ மாஸ் பெர் யூனிட் லென்த் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? மாஸ்னால் டோட்டல் மாஸ் வந்து 100 kg. 100 டிவைடட் பை 10 மீட்டர். அப்போ 100/10 வந்து எனக்கு எது வந்திருக்கும் அப்படின்னா 10 kg/மீட்டர். ஓகே, அதே தான் இதுவும். இங்கே வந்து எனக்கு வந்து ரெண்டுமே வேரியபிளாக வச்சுருக்கேன். அவ்வளோதான். டோட்டல் லென்த் வந்து எல்.
டோட்டல் மாஸ் வந்து m. அப்போ மாஸ் பெர் யூனிட் லென்த் வந்து நான் இப்போ என்ன சொன்னனோ நியூமரிக்கலில் அதே இது. அப்போ மாஸ் பெர் யூனிட் லென்த் ஸ்மால் m இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் M பை கேபிட்டல் L. புரிஞ்சிருக்கணும், டவுட் இருக்கக்கூடாது. அப்போ ஸ்மால் m இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் M டிவைடட் பை கேபிட்டல் L. அப்போ மாஸ் பெர் யூனிட் லென்த் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? ஓகே. இப்போ இந்த ஸ்மால் m இப்போ மாஸ் பெர் யூனிட் லென்த்தை வச்சு இப்போ நம்ம வந்து இது மேலே எவ்வளோ கைனடிக் எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கைனடிக் எனர்ஜி பர் யூனிட் டைம். அப்போ அடுத்த ஈக்குவேஷன் வந்து எப்படி வந்திருக்கணும்? எனர்ஜி பர் டைம். அப்போ இது மேலே இருக்க போகிற கைனடிக் எனர்ஜி, இந்த ஆப்ஜெக்ட் இது மேலே இருக்க போகிற கைனடிக் எனர்ஜி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா ஹாஃப் டோட்டல் மாஸ் வந்து m, வெலாசிட்டி வந்து என்னென்னா v². ஓகே. இதனால் அது வந்து எவ்வளோ டைம் எடுத்துருந்துருக்கு. இந்த வாட்டர் மாஸ் மேலே அது வந்து எவ்வளோ டைம் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிற டைத்தை வந்து நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ லெட்ஸே இவ்வளோ மாஸ் வந்து வெளியில் வர்றதுக்கு வந்து 2 செகண்ட்ஸ் எடுத்துருந்தா அந்த 2 செகண்ட்ஸில் டிவைட் பண்ணால் 1 செகண்டுக்கு எவ்வளோ மாஸ் வந்துருந்துருக்கும், அது மேலே எவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகிருக்குங்கிறது தான் எனர்ஜி பை டைம். மேலே போட்டால் அதே லாஜிக் தான். பவர் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி பை டைம் அப்படின்னா என்னது? எனர்ஜி கன்சியூம்டு பெர் யூனிட் டைம். அப்போ இங்கேயுமே டோட்டல் m டோட்டல் லென்த் இருக்குது, அதனால் தேவைப்படுற டைம் டோட்டல் டைத்தெல்லாம் டிவைட் பண்ணிவிட்டேன், which is t. ஓகே, which gives me the power of that engine. ரைட்டு. அப்போ வந்து ஹாஃபு எம்முக்கு பதிலாக நம்ம வந்து எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம்? கொஸ்டின் எல்லாமே ஸ்மால் எம்மில் கேட்டிருக்காங்க. ஸ்மால் m இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் M டிவைடட் பை L. அப்போ கேபிட்டல் எம்க்கு பதிலாக எனக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா ml. ஓகே, ஸ்மால் ml. ஓகே, v² டிவைடட் பை t. அப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னா the rate at which kinetic energy is imparted அப்படிங்கிறது வந்துடும், which is power. ஓகே, அப்போ பவர் p is equal to half எம்முங்கிறது மாஸ் அவங்களே கொடுத்துருக்கிறது. ஓகே, லென்த் பை டைம். அப்போ எவ்வளோ லென்த் வந்து டோட்டல் லென்த் வந்து இங்கே வந்து வந்திருக்கு டிவைடட் பை த டைம், எவ்வளோ டைம் வந்து எடுத்துருந்துருக்கு அப்படிங்கிறது வந்து என்னென்னா இட் இஸ் வெலாசிட்டி. ரைட். அப்போ ஒரு v, இன்னொரு வந்து என்னென்னா இட் இஸ் v². ஓகே, அப்போ இது எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும் அப்படின்னா half m v³ வந்து ஈக்குவலாக இருந்திருக்கும். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் 4. ஓகே, இதில் எந்த டவுட்டுமே இருந்துருக்கூடாது. இட் ஷுட் பி கிளியர். ஓகே, இது வந்து நம்ம யூனிட் பேலன்ஸ் பண்ணி பார்த்தாலும் அந்த யூனிட் பேலன்ஸ் வந்து எதுக்கு வந்து ரிலேட் ஆகிருக்குன்னா பவருக்கு தகுந்த மாதிரி தான். பவரோட யூனிட் பேலன்ஸும் இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து சேமாக தான் வந்துருந்துருக்கும். ஓகே, ஸோ வித் திஸ் த வீடியோ கெட்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.